ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40வது சங்கீதம் 5வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கை வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய கரம் வெளிப்பட வேண்டும், கர்த்தருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய செய்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும். தாவீது சொல்லுகிறான், சங்கீதம் 40வது வசனத்துல, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். கர்த்தருடைய செய்கை வெளிப்படும்படி, கர்த்தருடைய செயல் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படி தாவீது பொறுமையோடு காத்திருந்தான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதத்திலே பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல, அங்கே சகரியா எனப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தருடைய வேலையை அவன் நிறைவேற்றி கொண்டிருந்தான். ஆசாரிய ஊழியத்தை பெற்று தேவ ஆலயத்துல கர்த்தருடைய வேலையை அவன் செய்து கொண்டிருந்தான். அப்படி அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு தேவ தூதன் சகரியாவுக்கு முன்பாக வெளிப்பட்டான். சகரியாவை பார்த்து சொல்லுகிறான், சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். சகரியாவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் முதிர் வயது உள்ளவர்களாக ஆனார்கள். அவனுடைய மனைவி மலடியா இருந்தாள். ஒருவேளை இவர்கள் தேவனிடத்திலே அநேக நாட்கள் அற்புதத்தை எதிர்பார்த்து, கர்த்தருடைய செயலை எதிர்பார்த்து, கர்த்தர் தனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும், கர்த்தர் தனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் ஜெபித்திருப்பார்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, வயது முதிர்ந்தவர்களாகிவிட்டார்கள் என்று. சகரியாவினுடைய வாழ்க்கையில அவன் ஆசாரிய ஊழியத்தை தேவனுடைய சந்நிதியிலே செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று கர்த்தருடைய தூதன் வெளிப்பட்டான். அநேக நாளாய் இவங்கள் ஜெபித்து எதிர்பார்த்திருந்த அந்த ஜெபத்திற்கு இன்றைக்கு தேவ தூதன் வந்து பதில் சொல்லுகிறான், சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்படிதான் இன்றைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நெடுநாட்களுக்கு முன்பாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. சகரியா எப்பொழுது ஜெபித்தான்? என்று ஜெபித்தான். என்றோ ஒரு நாள் ஜெபித்த ஜெபம், எப்பொழுதோ ஒரு நாள் ஜெபித்த ஜெபம், என்றைக்கோ ஒரு காலத்தில் ஜெபித்த ஜெபம். ஒருவேளை அவன் மறந்து போய் இருப்பான். அவன் வயது நிமித்தம், வயது முதிர்வின் நிமித்தம், இனி என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காது, ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு அதிசயத்தை இனி என் வாழ்க்கையிலே நான் காண முடியாது என்று ஒருவேளை தான் ஜெபித்த ஜெபங்களையே மறந்து போயிருப்பான். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம் நாம் என்ன காரியங்களை தேவனிடத்தில் ஜெபித்தோம், ஒரு காரியத்திற்காக ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அது நெடு நாட்களாக அந்த ஜெபத்திற்கான பதில் வரவில்லை என்றால் நாம் ஜெபித்த ஜெபங்களையே மறந்து போய் விடுவோம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சகரியா எலிசபெத் ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய மனதிலே வைத்திருந்தார், ஆண்டவர் தன்னுடைய கணக்கிலே வைத்திருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படி இட்டு ஜெபிக்கிற எந்த ஜெபமும் அது வீணாக போவதே இல்லை. அது தேவ சமூகத்திலே கணக்கு வைக்கப்படுகிறது, அது தேவ சமூகத்திலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஏற்ற நேரம் வரும் பொழுது, ஏற்ற காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கான பதிலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே
உங்களுடைய விருப்பத்தையும் உங்களுடைய விண்ணப்பத்தையும் உங்களுடைய மன்றாட்டையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். ஜெபிக்க வேண்டியது, ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. அந்த ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் சற்றாகிலும் எதிர்பார்த்திராத ஒரு நேரத்தில், ஆச்சரியமான விதத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்திற்குள்ளாக கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி உங்கள் ஜெபத்திற்கான பதிலை, உங்கள் விண்ணப்பத்திற்கான பதிலை தேவன் கொண்டு வந்து கொடுப்பார். சொர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய செய்கை ஒரு நாள் வெளிப்படும். உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நிச்சயமாக பார்க்கவே பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில திடீரென்று ஒரு நாள் அவன் தேவ சந்நிதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது என்று ஆண்டவரே ஜெபத்திற்கு பதில் தந்தவர், இன்றைக்கு நீர் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபித்து நெடு நாட்களாக காத்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கு உம்முடைய பதிலை வெளிப்படுத்துவீராக. எங்கள் ஜெபங்கள் எல்லாம் பதிலாக மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.